نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகுக. சலாமும் சலாத்தும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாதாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதனை அல்லாஹ் படைத்தது அவனை வணங்குவதற்காக. ஒரு மாதம் பள்ளி நிரம்பியிருந்தது, நோன்புகள் நோக்கப்பட்டது, மகரிபிலேயும் ஃபஜ்ர் தொழுகையிலேயும் அதிகமான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஜும்மாக்களிலே சாதாரண மற்ற நாட்களை விட முன்பாகவே கூட்டம் வருவது, இதெல்லாம் ஏதோ ஒரு சீசனுக்காக வேண்டிய ஒரு இபாதத் என்ற நிலைதான் என்று மாறிவிட்டது. மனிதனுடைய நோக்கம் என்பது ரமதானில் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கை முழுவதும் தான். வீட்டிலே ஒரு டியூப் லைட் வாங்கி போடுகிறோம். அந்த டியூப் லைட் அதனுடைய நோக்கத்தை 24 மணி நேரம் நிறைவேற்றினால் மட்டுமே அதை நாம் வைத்திருப்போம். இல்லை என்றால் அது குப்பை தொட்டிக்கு சென்றுவிடும். அதே போல மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கவனிப்புள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றான். இல்லை என்றால் அவன் குப்பை தொட்டிற்கு சென்று விடுவான். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கமே அதுதான். அதற்கு ஒரு பிராணியை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். சூரத்துல் ஆதியாத் என்கிற ஒரு முழு அத்தியாயம், 100வது அத்தியாயம். அதிலே ஒரு குதிரை உதாரணமாக சொல்கிறான். அதனுடைய எஜமானர் அதற்கு காய்ந்த புல்களை போட்டாலும் சரி, அல்லது அதை நன்கு கொழுக்க வைத்து வளர்த்தாலும் சரி, அதற்கு பயிற்சி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அடித்தாலும் சரி, என்ன செய்தாலும் அந்த எஜமானுடைய கட்டளை என்ன என்பதை நிறைவேற்றுவதில் அந்த குதிரை கவனமாக இருக்கும். திடீரென்று அதை கிளப்பி மேலே உட்கார்ந்து சவாரி செய்து அது ஒரு படைக்குள் 100 எதிரிகள் முன்னால் வாளோடு நிற்கிறார்கள், அதை பிளந்து கொண்டு செல் என்று தன் காலால் அந்த குதிரையுடைய அந்த வயிற்றை அந்த சேனையை மிதித்த பொழுது உடனே அந்த குதிரை தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக 1000 பேர் வாழும் நின்றிருந்தாலும் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு தன்னுடைய எஜமானரை அதற்கு அப்பால் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு தெரியும் அந்த வாளினால் தன்னுடைய காலை வெட்டுவார்கள், கழுத்தை வெட்டுவார்கள், தன் காயம் ஏற்படும் என்று. இருந்தாலும் தனக்கு உணவளித்த எஜமானருக்காக விசுவாசம் கொண்டு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்தை பிளந்து குதிரை செல்கிறது. புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்கிறது, தயங்காமல் செல்கிறது. இதெல்லாம் அந்த குதிரையுடைய வர்ணனையாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அந்த குதிரையை விட மட்டமானவனாக மனிதன் இருக்கிறான், தன்னுடைய இறைவனுக்கு அவன் மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். வைன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதற்கும் அவனே சாட்சியாக இருக்கிறான். மற்றவர்கள் சாட்சி சொல்ல தேவையில்லை. நாம் தான் இந்த பள்ளிக்கு 5 வேளை தொழுகைக்கு சரியாக வந்தோம், சரியாக தொழுதோம், பள்ளிகள் நிரம்பியிருந்தது. ஆனால் பள்ளி காலியாக இருப்பதற்கும் நாம் தான் சாட்சியாக இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். வைன்னஹு அலா தாலிக லஷஹீத், அந்த விஷயத்தின் மீது நான் மாறு செய்கிறேன், ஆம் நான் தான் அதை செய்வேன். வருடம் அந்த சீசனுக்கு மட்டும் குற்றால சீசனில் கூட்டம் இருக்கும், அப்புறம் கூட்டம் இருக்காதா இல்லையா? அதே போல பள்ளியில் ஒரு மாதம் கூட்டம் இருக்கும், அடுத்த மாதம் கூட்டம் இருக்காது. முதலாக வந்ததும் நான் தான், நோன்பு முடித்த பிறகு கடைசியாக வருவதும் நான் தான் என்று
மனிதனே அதற்கு சாட்சியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த 100வது வசனத்திலே நமக்கு ஒரு குதிரையை உதாரணமாக காட்டி சொல்லுகிறான். அப்போ இபாதத் என்பது மனிதனுடைய நோக்கம். நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அதுதான். நபிமார்களால் அனுப்பப்பட்ட சில தூதர்களுடைய நோக்கம், பல தூதருடைய நோக்கம் அதுதான். நபி இப்னு ஆமீர் என்ற ஒரு நபி தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கல் என்கிற ஒரு அரசனிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர் சாதாரண உடை, அரசர் அமைந்திருப்பது பெரிய அமைச்சரவை, பெரிய நடைபெற உட்கார்ந்திருக்கிறாங்க. இவர் தனியாளாக போய் நின்று நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக மாறிவிடுங்கள் என்று சொல்கிறார். அவர் கேட்கிறார், உங்களுடைய நோக்கம் என்ன என்று. அப்பொழுது ரபீ இப்னு ஆமீர் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை வணங்குவதிலிருந்து மனிதர்கள் படைத்தவனை வணங்குவதின் பக்கம் திருப்புவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிறார். அவர் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான் என்று தெரிகிறது. இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சில படித்தரங்கள் இருக்கும். ஊழியர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். அதற்கு மேலே உள்ளவர்கள் மேலாளர், மேனேஜர் என்று சொல்வார்கள். அதற்கு மேலே உள்ளவர்கள் முதலாளி. சில படித்தரங்கள் இடங்களிலே சில 3 படித்தரங்கள் 4 படித்தரங்கள் இருக்கும். உலகத்திலே மனிதர்கள் மத்தியில் அல்லாஹ் படித்தரங்களை வைத்திருக்கின்றான். கீழே இருக்கக்கூடிய படித்தரம் கால்நடைகள், அவைகளுக்கு கேள்வி கணக்கோ இல்லை கடமைகளோ இல்லை. அதற்கு மேலே உள்ளவர்கள் காபீர்கள், அதற்கும் மேலே உள்ளவர்கள் முஸ்லிம்கள், அதற்கும் மேலே உள்ளவர்கள் இறைச்சமுடையவர்கள், இறைநேசர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்காமல் இருந்தால் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அவருக்கு மனிதனை அல்லாஹ்வை பற்றி ஒரு அறிவும் இல்லை, யார் படைத்தவன் என்கிற ஒரு ஞானம் இல்லை என்று சொன்னால் அவன் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு சமமாக விடுகின்றான். சரி, படைத்தவனை அறிந்திருக்கிறான், ஆனால் வணங்குவதில்லை என்றால் காஃபிர்களுக்கு நிகராக மாறிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பைன ரஜுலி வல் குஃப்ரி, ஒரு மனிதனுக்கும் அவன் குஃப்ரி விடுவதற்கும் தடையாக இருப்பது தொழுகையை விடுவதுதான் என்று சொன்னார். தொழுகையை விட்டால் அவன் காஃபிராக விடுகின்றான். படைத்தவன் என்று தெரிந்திருந்தும், இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்திருந்தும் அவன் வணங்கவில்லை, காஃபிராக விடுகின்றான். படைத்தவனே யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அவன் கால்நடையாக விடுகின்றான் என்ற அர்த்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, அப்படி என்று சொன்னால் 24 மணி நேரம் பள்ளிவாசலில் இருக்க வேண்டுமா? ஒவ்வொருவருக்கும் குடும்பம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாம் இருக்கிறதே, அதை தேடுவதற்கு எப்பொழுது நேரம் ஒதுக்குவது என்ற ஒரு கேள்வி வரும். அதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இவர்களை பின்பற்றுங்கள் போதும், இவருடைய வழிமுறையை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையை வழிபாடாக ஆகிவிடும் என்றுதான் அல்லாஹ் தஆலா திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான். நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களை பின்பற்றுங்கள். நபி அவர்கள் எப்படி வியாபாரம் செய்தார்கள் ஹலாலான முறையில், அது ஒரு வணக்கம் தான். பள்ளிவாசல் இருந்து தான் வணக்கம் என்றல்ல. ஒருவன் தன் குடும்பத்தாருக்கு சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே, ஹலாலான முறையில் நான் உணவளிக்க வேண்டும் என்று கடையில் அமர்ந்திருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு சமம்தான். ஒரு மனிதர் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலே கடினப்பட்டு முயற்சி செய்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தியாகம் செய்வதுதான். நபி அவர்களிடத்தில் ஒரு நபி தொடர் கையை கொடுத்தார். என்ன கை இவ்வளவு கடினமானதாக இருக்கிறது, என்ன வேலை செய்கிறீர்கள்? நபி அவர்கள் கேட்டபோது, நான் செருப்பு தைக்கும் தொழிலை செய்கின்றேன், அந்த அச்சாணியை பிடித்து பிடித்து என்னுடைய கை மறந்து விட்டது என்று சொன்னார். இப்ப நபி அவர்கள் சொன்னார், இந்த கை சொர்க்கம் செல்லும் கை என்றார்கள். கை என்று சொன்னால் அந்த கையை உடையவர் சொர்க்கம் செல்வார். காரணம் என்ன? உழைத்து சாப்பிடுவது என்பது அது சொர்க்கத்திற்கான வழிமுறை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறையாக. அது மட்டுமல்ல, ஒருவரை பார்த்து சிரித்தார், அதுவும் நீ தானம் செய்த நன்மை என்று சொன்னார். வெளியில போய் மெனக்கெட்டு ஒருத்தருக்கு எவ்வளவு தானம் செய்வோமோ அந்த நன்மை ஒருவரை பார்த்து சலாம் சொல்லி சிரிப்பதற்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார் என்றால், அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இபாதத்தாக கழிவதற்கு நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுவது அவசியம். இதுதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சொல்கிறான், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் நம்மை வணங்குவதற்காக. வணங்குவது என்றால் அல்லாஹ்வுடைய கடமையாக நிறைவேற்றுவது ஒன்று இருக்கிறது, நபியுடைய வழிமுறை நிறைவேற்றும் ஒன்று இருக்கிறது. கடமையை முடித்து விட்டோம், நோன்பு முடித்து விட்டது, இரவு தொழிலெல்லாம் நாம் முறையாக செய்து முடித்து விட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டம் கடமையாக நிறைவேற்றுவதும் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இபாதத்தாக ஆகிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 3 நாள் குகையில் இருந்தார்கள், நபியுடன் இருந்தார்கள். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் வாழ்க்கை முழுக்க நான் நின்று தொழுதாலும் அந்த 3 நாட்கள் ஹிரா குகையிலே அந்த காபிர்களுக்கு பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள் இருந்தார்கள் அல்லவா, அந்த 3 நாளைக்கு ஈடாக. ஏனென்றால் நபியை காப்பதற்காக இருப்பதும் கூட ஒரு இபாதத்து தான், அது ஒரு வணக்க வழிபாடு தான், அதுவும் நன்மைகளை சேர்ப்பது தான் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு மக்களுக்கு இடையில் தரக்கூடிய முள்ளோ கல்லோ ஏதோ இருக்கிறது, அதை அகற்றி போடுவதற்கு கூட தர்மம் என்று சொன்னார்கள் என்றால் எத்தனை ஒரு விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு வழிமுறை காட்டி தந்தார்கள். வாழ்க்கை முழுக்க படைக்கப்பட்டதை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா, இதையெல்லாம் செய்யுங்கள். அதனால தானே காபிர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், முகமதே நீங்கள் உண்மையாளர்கள், சத்தியத்தை சொல்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம், நாங்கள் 6 மாதம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறோம், வேறு யாரையும் நாம் வணங்குவதில்லை. அதே போல நீங்களும் அந்த 6 மாதங்களில் பல தெய்வங்களை வணங்கினால் நாங்களும் அல்லாஹ்வை வணங்குவது போல ஆகிவிடும், நமக்குள்ளும் சண்டை சச்சரவு இருக்காது என்று அவர்கள் சமரசம் செய்ய சொன்னார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னால் சில சமரசங்களை செய்து கொள்வார்கள். நான் போருக்கு வரமாட்டேன் என்று சொல்வார்கள், அப்படியா பரவாயில்லை, கடமைகளை தவிர மற்றவைகளில் சமரசம் செய்து கொள்வார்கள். சிலர் வருவார்கள், என்னால் தொழ முடியாதுன்னு சொல்வார்கள், அப்படின்னா நீ முஸ்லீமாவே தேவையில்லை அப்படிமாங்க. சில பேர் சொல்வார்கள், நான் சக்காத் கொடுக்க மாட்டேன் என்பார்கள். கடமைகளில் எந்த விதமான சமரசம் இல்லை. ஆனால் சிலர் சொல்வார்கள், எனக்கு நான் போருக்கு வரமாட்டேன், ஏன்னால் இன்னென்ன காரியங்கள் முடியாது என்று சொல்வார்கள். அதெல்லாம் நபியவர்கள் சில சமரசங்கள் செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த மக்கா காபிர்கள் 13 ஆண்டு காலம் யாருக்காக வேண்டி அவர்கள் நபியவர்கள் பாடுபட்டார்களோ அவர்களே நேரடியாக வந்து நாங்கள் முஸ்லீமாகி விடுகிறோம், அதற்கு பதிலாக நீங்கள் எங்களுடைய தெய்வத்தை சில காலங்கள் வணங்க வேண்டும் என்று தாங்களாக முன்வந்து கோரிக்கை வைத்த போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் யோசிக்கவில்லை. அதே நேரத்திலே அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கி விட்டான், சூரத்துல் காஃபிரூன் என்கிற அந்த அத்தியாயம். நீங்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டாம், நபியை சொல்லுங்கள், நானும் நீங்கள் சொல்வதை வணங்க மாட்டேன், உங்களுடைய வழி உங்களுக்கு, என்னுடைய வழி எங்களுக்கு, அப்படி ஒன்று இபாதத்தில் சமரசம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய என்ன இருக்கிறது, ரமலான்லேயே ஒரு என்ன ஒரு இதாக இருந்தாலும் 2:30 மணிக்கு 20 வந்து விடுகின்றோம், தராவி 9 மணிக்கா வந்து விடுகின்றோம், நோன்பு தொற்கு ஆரம்பிப்பதை கரெக்டாக ஆஜராயிடுறோம். ஆனால் அந்த ரமலான் முடிஞ்சதற்கு பிறகு நமக்குள்ள ஒரு சமரசம், நம்முடைய மனசாட்சி ஒரு சமரசம், நோம்பு முடிஞ்சுட்டேன், 2 ரக்காத் பிந்தி போனா என்ன, பஜர் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட தனியாக நின்று தொழுதுக்கலாம், யாராவது வருவார்கள். இப்படி ஒரு வணக்க வழிபாடு விஷயத்திலே நமக்குள்ளே நாம் ஒரு சமரசை செய்து கொள்கிறோம். அந்த சமரசம் அது மிகவும் ஆபத்தானது. அதாவது நபிய காலப்போக்கில் எப்படி ஆகிவிடும், ஒரு முஸ்லீமுக்கும் குஃப்ருக்கும் இடையில் உள்ள திரை அந்த தொழுகை தான். அதை விட்டுவிட்டால் அவருடைய எல்லா நிலைமையும் தலைகீழாகிவிடும் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களை திருப்தி கொள்வது நாம் உணவு முயற்சி செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் 7 கூட்டத்தார்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசியில் இருப்பார்கள். கால்னால் செம்பு தரையால் நிற்க முடியாது, சில பேருக்கு வியர்வை கரண்ட மொழி வரைக்கும் தான் இருக்கும். காரணம் அவங்க நிறைய நல்லாமல் செஞ்சிருப்பாங்க, சில பேர் முட்டு வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் பாதி நல்லாமல் செஞ்சிருப்பாங்க, சிலர் கழுத்து வரை வேர்வை இருக்கும், அவங்க கொஞ்சம் நல்லாமல் தான் செஞ்சிருப்பாங்க. அப்படி வியர்வை கேட்டவாறு அவருடைய நல்ல அமல்களுடைய அடிப்படையில் அந்த வியர்வை மூழ்கி இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, எல்லாருமே அந்த மனுஷருடைய மேதாத்தில் துன்பங்கள் இருக்கும். இந்த துன்பத்தை அனுபவிக்கிறத விட நிறைய நரகத்துக்கே போயிடலாமே என்கிற அளவுக்கு அந்த வெட்கையும் அந்த துன்பமும் இருக்கும். அந்த நேரத்திலே ஒரே ஒரு நிழல் மட்டும் தெரியும், 7 கூட்டத்தார்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் அடைக்கப்படுவார்கள். அதிலே 2 பிரிவினர் யார் என்று சொன்னால், இந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வை வணங்குவதோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து சற்று தூரம் போனால், பள்ளிவாசலை விட்டு சற்று தூரம் போனாலும் கூட
அடுத்து எப்போது நாம் பள்ளிக்கு செல்வோம் என்ற ஏக்கத்தோடு காத்திருப்பவர்கள், அந்த மனம் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த நிழலிலே இளைப்பாறுவார்கள். அவர்கள் வெட்டி வெளியில போறோம், ஹைவேல போறோம், எங்கடா மரம் இருக்கு, எங்கடா நிழல் இருக்கு, எங்கடா இளநீ கிடைக்கும், எங்கடா ஜூஸ் கிடைக்கும் தேடுறோமா இல்லையா? இதை விட பல மடங்கு வெயிலும் வெக்கையும் உடையது. ஒரு சொட்டு நிழல் கூட இருக்காது. நாங்கள் அந்த 7 கூட்டத்தார் மட்டும்தான் நிழல் இளைப்பாறுவாங்க. அவர்கள் ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர். 2ஆம் நபர் யார் என்று சொன்னால் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர். இந்த 2 கூட்டத்தார்கள் தான் அங்கே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, எப்படி இந்த தொழுகை தொழுதுவிட்டால், கடமைகள் நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பான்? இப்போ உலகத்தில் வேலையை விட்டுட்டு தொழுகை வந்துட்டோம், அந்த வேலை நமக்கு நஷ்டமாகிவிட்டது. இப்போ தொழுதா உலகத்தில் என்ன கிடைக்கும், மறுமையில் என்ன கிடைக்க போகுது? மறுமையில் கிடைப்பது ஒரு புறம் இருந்தாலும் உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றினால் நான் அவனுக்காக மாறிவிடுகிறேன் என்பதா அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாறு தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூமுக்கு போறாங்க சாப்பாடு கொடுக்க. அந்த இடத்துல ஏராளமான கனி வகைகள் இருந்தது. எப்படி வந்தது என்று கேட்டார். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், நான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார். ரூம் அடைச்சிருக்கு, யாரும் உள்ள வரலை. இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் அந்த ஊரில் அந்த சீசன் இல்லாத பழங்கள் எப்படி வந்திருக்கும் கேட்டால் அந்த குழந்தை சொல்கிறது இது அல்லாஹ் தருகிறான், நாளைவர்களுக்கு தருவான் அப்படின்னு. அப்போ இவ்வளவு காலம் நமக்கு குழந்தை இல்லை, நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இப்போ இந்த குளிர்ந்த மரியமுக்கு தந்ததை கூட நமக்கும் அல்லாஹ் குழந்தை தருவான் என்று சில அறிவிப்புகளில் அவர்களுக்கு 70 வயதாகவும் சில அறிவிப்புகளில் அவர்களுக்கு 120 வயதாகவும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலே நின்று உடனே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து மேராப் முன்னாள் என்று தொழுதுவிட்டு அல்லாஹ்வை துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மில்லதுல்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உடைய புறத்திலிருந்து அழகான சந்ததியை கொடு, நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று துஆ செய்து முடித்தார்கள். அப்பொழுது அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சத்தம் கூட வரல, நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு அடுத்தடுத்த சுப செய்திகள், உங்களுக்கு எஹியாங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு பேரு எஹியா, அந்த குழந்தை நபியா இருக்கும், நல்ல முறையில வளரும், மறுமை நாளில் அந்த குழந்தை சொர்க்கத்துக்குரிய நல்ல இடத்தில் அந்த அந்தஸ்தில் அந்த குழந்தை இருக்கும் என்று அடுத்தடுத்த நற்செய்திகள் கிடைத்தது. காரணம், அந்த நம்பிக்கை அதிகமாகும் போது, அந்த ஏக்கம் அதிகமாகும் பொழுது அவர்கள் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள், அல்லாஹ் வணங்குவதன் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். நம்மளாம் எந்த நேரத்திலே எப்பொழுது தொழுக வேண்டும், நேரம் கிடைத்தல் என்பது அல்ல, கடமை முடிந்தது போக எப்போ மகிழ்ச்சியா தொழுகை, துக்கமா தொழுகை, ஏதாவது ஏக்கமா தொழுகை, நினைத்தது கிடைக்கவில்லையா தொழுகை, ஏதாவது ஒரு பொருள் கையை விட்டு போய்விட்டதா தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்பதான் முத ஊரை நிரந்தரமா பிரிஞ்சு போற மாதிரி ஒரு ஏக்கம். பின்னாடி நமக்குலாம் தெரியும், பின்னாடி மக்காவுக்கு வந்தாங்க, வெற்றி கொண்டாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு தெரியாததா, மக்கா விட்டு வெளியே செல்கிறார்கள், ஹிஜ்ரத்து போறாங்க. அதுக்கப்புறம் எப்போ சொந்த ஊருக்கு வர போறோம், காபாவோட எப்போ தொழ போறோம், அடுத்து பார்ப்போமா அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் இல்லை. எனவே காபத்துல்லா கதவுக்கு உள்ள போய் தொழணுங்கிற ஒரு ஆசை தன்னுடைய கடைசி ஆசையாக நினைத்து கொண்டு உஸ்மான் இப்னு தல்ஹா அப்படிங்கிற ஒரு கிட்ட போய் சாவி கேட்குறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக அவர் குடும்பத்தில் சாவியருக்கு போய் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, உள்ள போய் தொழுதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன வெளியே போய் தொழுது வரண்டாலும் தொழுதுட்டு போங்க, வெளியே தான் நிறைய இடம் கிடைக்க, உள்ள போய் தொழுதுக்கலாம். என்ன அரசர் குடும்பம், சில உயர்ந்த குடும்பம் தான் உள்ள போகணும். நபியும் உயர்ந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதால் நீங்கள் உள்ள போய் தொழுதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, வேணா வெளியே தொழுதுட்டு போங்க, சாவிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை என்னவென்றால், உஸ்மான் இப்னு தல்ஹாவே, ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள், நான் என்ன செய்வேன் என்று அப்போது தெரியும் என்று சொல்லி கிளம்பி விட்டார். அங்கே நபி அவர்கள் வெளியே தொழுதார்களா இல்லையா என்பது அது நமக்கு தெரியாது. ஹதீஸ்கள் இவ்வளவு தான் வருகிறது. இந்த உரையாடல் நடந்துவிட்டு நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். நோக்கம் என்ன? கடைசி ஆசை உள்ள போய் தொழணும் அப்படிங்கிறது தான். அங்கே திரும்பி வந்தார்கள், அங்கே மதீனாவுக்கு வந்தார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான்.
ஹிஜ்ரி 8ஆம் வருடம் மக்காவின் மீது படையெடுத்து சண்டை இல்லாமல் வெற்றி கொள்கிறார். ஊரில் எல்லாரும் ஒவ்வொரு பயம்னா இது உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு அதை விட பல மடங்கு பயம். உள்ள போய் தொழுவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொன்னோமே, இன்னைக்கு அவர் தான் ஆட்சியாளராக மக்கா படுத்திருக்கிறார். நமக்கு என்ன கேவலப்படுத்த போறாரோ, பழி வாங்க போறாரோ, சாவி எந்த விதத்தில் நம்மகிட்ட பிடுங்க போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம். போய் சாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியோட சொல்லி அனுப்புறாங்க. போய் சாய் வாங்கிட்டு வரப்படுது. சுதந்திரமானவர்களாக தானே திறந்து உள்ள போய் தொழுது எல்லா சிலையெல்லாம் உடைச்சி போட்டோலாம் உடைச்சி வெளியே வந்து திரும்ப உஸ்மான் தல்ஹாட்ட சாவியை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு வசனம் கிடைக்கிது. அதெல்லாம் அது ஒரு புறம் இருக்கட்டும். உஸ்மான் தல்ஹாட்டை கொடுத்துட்டு சொல்றாங்க, உஸ்மான் தல்ஹாவே 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க நிற்கிற இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்க நிற்பீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நாள் இதுதான். அன்னைக்கு என்னை கேவலப்படுத்தின மாதிரி இன்னைக்கு நான் உங்களை எந்த விதமான பழி வாங்கவும் மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன். இந்த சாவியை முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, நான் கொடுத்தது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை இந்த சாவி உங்கள்கிட்டே இருக்கட்டும். யாராவது அநியாயக்காரங்க வலுக்கட்டாயம் பிடுங்கினாலே தவிர அது யாரும் உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் அந்த நடந்து கொண்ட முறை இருக்கிறதே, அதெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாதது. அந்த நிகழ்வின் காரணமாக உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அவர் பாருங்க, நிலைமை என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு பிரியும் போது தொழுக வேண்டும், அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றார்கள். அல்லாஹ் அவருடைய நிலையை தலைகீழாக மாற்றிவிட்டான் என்பதுதான் நாம் பெற வேண்டிய படிப்பினை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை ஒரு சீசன் தொழுகையாக இல்லாமல், அமல்களை சீசன் அமல்களாக இல்லாமல் வாழ்க்கை முழுக்க தொழுவதற்கு உள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். நம்முடைய முன்னால் செய்த அமல்கள் ஏதோ ஒரு நல்ல அமல் செய்திருப்போம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதற்கான சில அடையாளங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு அமலை செய்து முடித்தால் அதை தொடர்ந்து இன்னொரு அமல் செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் முந்தைய அந்த நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம். இரண்டாவது, ஒருவர் தொடர்ந்து அந்த ஒரு அமலை செய்கிறார், அந்த அமல் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு அதில் உள்ள சில விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். உதாரணமாக, நாம் இரவு தொழிலை தொழுதோம், 2:30 மணி வச்சாலும் சரி 9 மணி தொழுதோம். அதுக்கு பிறகு சரி நம்ம நைட்டு முடிச்சு பழக்கமாயிட்டே, நோவு முடிஞ்ச கூட என்ன செய்கிறார், ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எந்திரிச்சு 8 ரக்காயத்து ரமலான தொழுதவர் 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுதுறாரு. அந்த பழக்கத்தில் தொழுதுறார் என்று சொன்னால் அவர் முன்னால் செய்த இரவு தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம். மூன்றாவதாக, ஒரு மனிதர் நோன்பு காலத்தில் ஏதோ ஒரு நோன்பு உதாரணமாக சொல்லி ஏதாவது ஒரு அமல் செய்யக்கூடிய காலகட்டத்திலே ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டார், ஒரு பாவத்தை விட்டார். உதாரணமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், நோன்பு பழக்கத்தில் ஏதோ புகைக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனால் நோன்புக்கு பிறகு அந்த நேரத்தில் நம்ம குறைச்சிட்டோம், பழக்கமாயிருச்சு, இனிமேல் அந்த பாவத்தை தவறை செய்ய வேண்டாம் என்று ஒரேடியாக அதை விட்டுவிட்டார் என்று சொன்னால் அப்பொழுது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. அந்த அமலின் காரணமாக ஒரு பாவத்தை வாழ்க்கை விட்டுட்டாருனாலும் அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்டது என்பதற்கான இந்த 3 அடையாளங்களை கபூலுக்கான அடையாளமாக அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த நல்ல அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லது நம்மளாலே செய்துள்ள நல்ல அமல்களில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து அதில் சிறிதை வாழ்க்கை முழுவதும் செய்து வந்தால் அதுதான் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தான் நாம் எதை சொல்லமோ எதை கேட்பதன்படி நாம் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் வபஅத். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனிலே 4வது ஜுஸுவிலே முதல் வசனம், லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமான பொருளை தானம் செய்யாதவரை, உங்களுக்கு விருப்பமான பொருளை தானம் செய்யாதவரை முழுமையான நன்மைகளை நீங்கள் பெற முடியாது என்று சொல்கின்றார். பொதுவாக ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு
3 விஷயங்கள் அவனுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. முதலாவது சதக்கத்துன் ஜாரியா, தொடர்படியான சதக்கா. உதாரணத்திற்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்தார், அங்கே தொழக்கூடியவர்களுக்கு எல்லாம் அங்கே கட்டுவதற்கு உதவி செய்தார் அல்லவா, அவருக்கு அந்த தொழுதன்மை அவருக்கும் போய்கொண்டே இருக்கும். ஒரு தண்ணீருக்கான ஏற்பாடு செய்தார், அதில் தண்ணீர் பயன்பெற்று மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர் இறந்து விட்டாலும் நன்மை சென்று கொண்டே இருக்கும். இந்த சதக்கத்தும் ஜாரியா, மரணத்திற்கு பிறகும் தொடரக்கூடிய நல்ல காரியங்கள். இரண்டாவது இல்முன் யுன்தஃபௌ பிஹி, ஒரு கல்வியை ஒருத்தர் கற்றுத்தந்தார், அதன் மூலமாக அவர் கற்றுத்தந்து அவர் மூலமாக இன்னொரு கற்றுத்தந்தார். இப்போ முதலாக கற்றுத்தந்தவருக்கு அவர் மரணத்திற்கு பிறகும் அந்த கல்வியின் பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக வலதும் சாலிஹுன், நல்ல குழந்தை, தந்தை இறந்ததற்கு பிறகும் அவருக்காண்டி துவா செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மூன்றும் மரணத்திற்கு பிறகும் அவருக்காக நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த விதத்திலே ஒரு மனிதன் விருப்பமான பொருளை தானம் செய்தால் முழுமையான நன்மை பெறலாம் என்ற அடிப்படையிலேயே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அவர்கள் இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அல்லது வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு காரிய விஷயமாக இருக்கட்டும், அதை அல்லாஹ்வுக்காக அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இந்த வசனம் இறங்கியதுடனேயே அபூ தல்ஹா என்ற ஒரு நபி தோழர், அவர் நபியிடம் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பைலஹா என்கிற ஒரு தோட்டம் மிகவும் பிடித்தமானது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பிடித்தமானதைத்தான் தானம் செய்ய வேண்டும், ஆகவே அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நேராக வந்தார்கள். அந்த தோட்டத்துக்குள்ள தான் அபூ தல்ஹாவுடைய குடும்பம் இருக்கு, அங்கதான் வீடு இருக்கு. எப்போ வக்ஃப் செய்து விட்டார்களோ அப்போதே அந்த தோட்டத்துக்குள்ள அவங்க போகலை, வெளியே நின்னாங்க. வெளியே நின்று தன்னுடைய மனைவி அழைத்தார்கள், இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்துட்டேன், இனிமேல் இந்த தோட்டத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த லாப நஷ்டம் நமக்கு அல்ல, ஆகவே நீ வெளியே வந்து விடு என்று சொன்னவுடன் அந்த அவருடைய மனைவியும் குழந்தையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர் ஒரு பொருளை, ஒரு நிலத்தை, தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்ததற்கு பிறகு, தானம் செய்ததற்கு பிறகு அதிலே யாருடைய இடையூறும் அது யாருடைய தலையிலும் இருக்கக்கூடாது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்தது. இதை பின்பற்றித்தான் முஸ்லிம்கள் முன்னோர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை, நிலங்களை, கட்டிடங்களை அவர்கள் பள்ளிவாசலுக்கு அல்லது மதரசாவிற்கு அல்லது ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு அவர்கள் வீடு கட்டி கொள்வதற்கு, ஓய்வெடுப்பதற்கு என்று பல நிலங்களை தானமாக கொடுத்ததற்கு பெயர் தான் வக்ஃப். ஏனென்றால் அவர்கள் எண்ணிருந்தார்கள், இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, எப்பொழுதா இதை விட்டு நாம் பிரிய போகிறோம், நமக்கு மரணத்திற்கு பிறகும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வக்ஃப் தான், இந்த தானம் செய்வதுதான் ஒரே வேலை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இன்று ஏராளமான சொத்துக்கள் அடங்கிய வக்ஃப் என்கிற ஒரு வாரியம் அமைத்து பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு, கணக்கீடு செய்யக்கூடிய அளவிற்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. பல ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் கூட இன்றைக்கும் தெளிவாக இத்தனை லட்சம் கோடி என்று சொல்கிற அளவிற்கு பல சொத்துக்கள் குவிந்து கிடப்பதால தான் எல்லோருக்கும் அதன் மீது ஒரு கண் இருக்கிறது. இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, பாக்கி இவர்களுக்குத்தான், இவர்கள் கேட்க ஆள் இல்லை, இதை நாம் அபகரித்துக் கொள்வோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள், முஸ்லிம்கள் மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்திலேயே, வக்ஃப் சொத்துக்களிலேயே ஏராளமான ஆக்கிரமிப்புகள், ஏராளமான அநியாயங்கள் நடக்கிற பொழுது இந்த சட்டத்தின் மூலமாக எல்லோரும் உள்ளே வந்து விட்டால் என்ன நடக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் வக்ஃப் சொத்துக்களை நாம் இந்த நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும், ஆக்கிரமிப்பு கூடாது என்று. ஆனால் அவர்களே அதை செய்கிற பொழுது எல்லோரும், எல்லா மதத்தினரும் அங்கே வக்ஃப் வாரியத்தை நியமிக்கப்படலாம் என்கிற அந்த சட்டம் வந்து விட்டால் என்ன நிலைமை ஆகும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்துக்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பொதுவாக வக்ஃப் சொத்துக்களை அபகரித்தவன், ஆக்கிரமிப்பு செய்தவன் அல்லது அரசாங்கம் அதை கை வைத்தாலும் கூட அவருடைய எதிர்காலம் மிக மோசமாகிவிடும். இந்துக்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், சிவன் கொத்து குலநாசம் என்று. இது இஸ்லாத்தில் உண்மையான யதார்த்தமான ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய சொத்திலே ஒருவன் கையை வைத்து விட்டால் அவனுடைய எதிர்காலம், அவன் எதிர்காலம் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துடைய எதிர்காலமே மோசமாகிவிடும், எல்லாமே அது குல நாசமாகிவிடும். ஒரு நபித்தோழர் போரிலே ஷஹீதாகிவிட்டார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் எங்கே இறந்தார்களோ அப்படியே அந்த இரத்தத்தோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் உள்ளே வேதனை நடப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள். அப்படி இவர் ஏதோ செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் வீட்டை விசாரித்தார்கள்.
உங்களுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், வீரமரணம் அடைந்து விட்டார், இருந்தாலும் உடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனைவி எல்லாவற்றையும் சொன்னார். இருந்தாலும் என்னுடைய கணவர் ஒரு நாள் ஒரு பொருளை கொண்டு வந்தார், போரில் கிடைத்தது என்று சொன்னார். இது பங்கு போட்ட பொருளா அல்லது பங்கு போடாததா என்று அவர் சொல்லவில்லை என்று சொன்னார். அதாவது எல்லா பொருளும் கிடைச்ச எல்லா பொருளையும் அள்ளி கொண்டு வந்து நபியிடம் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் போல் கலந்து கொண்டவர்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பார்கள். இதுதான் முறை. பங்கு வைக்கப்படாமல் அந்த பொருள் அதிலிருந்து அவர் எடுத்து விட்டால் அதற்கு பேர் திருட்டு, மோசடி, ஆக்கிரமிப்பு. ஒரு பொருள் எங்களிடம் இருந்தது, அது பங்கு வைத்த பொருளா இல்லை என்பதை அவர் எப்போது என்ன சொல்வார்கள், ஆனால் அந்த பொருளை பற்றி என்ன சொல்லலை என்று அந்த மனைவி சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், இதுதான் கபூருடைய வேதனைக்கு காரணம். அது அல்லாஹ் அவருடைய சொத்து, கை வைத்தால் அவ்வளவுதான், அந்த பொருளை தயவு செய்து தானம் செய்து விடுங்கள் என்று அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆகையினால் நாம் அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொந்த பெரிய நிலம், வீடு, அதில் அது வரைக்கும் கூட போக வேண்டாம். நாம் அமர்ந்திருக்கும் பாய் கூட அல்லாஹ்வுடைய சொத்து தான். இந்த ஃபேனு, இந்த லைட்டு எல்லாமே பாயிலிருந்து ஒரு பூச்சியை எடுத்து ஒரு நம்ம ஒரு பல்ல குறைஞ்சி அப்படியே நான் வீட்டில் போய் போட்டோன்னு வச்சுக்கோனேன், அதை விட ஒரு முசீபத்து எதுவுமே இல்லை. நம்முடைய பொருள் எது வேண்டாலும் பள்ளிவாசலுக்கு வரலாம், நான் காலப்போக்கில் அது கூட ஒரு சதக்காக மாறிவிடும். ஆனால் நம்முடைய இந்த பள்ளிவாசலில் ஒரு பொருள், அது பாயுடைய குச்சியாக இருந்தாலும் சரி, அது வக்ஃபு செய்யப்பட்டது தானே, அல்லாஹ் கண்டி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். எப்போ அல்லாஹ் கண்டி கொடுத்துருமோ அது அல்லாஹ்வுடைய சொத்தாகி போச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய சொத்தில் இருந்து ஒரு குச்சியின் அளவு எடுத்து சென்று நம்முடைய வீட்டில் போட்டாலும் அது அவருக்கு மட்டுமல்ல, அவர் வாரிசுகளுக்கும் அது குடும்பத்திற்கும் மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது என்பது அந்த சஹாபியுடைய விஷயத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. உதாரணமாக எத்தீமுடைய சொத்துக்கள், அனாதைகளுடைய சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, அது யார் அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ அவர் தன்னுடைய வயிற்றில் நெருப்பை போட்டு கொண்டார். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய சொத்து, அவருடைய பருவங்களை விட அதை பாதுகாக்கிறவருடைய பொறுப்பை தவிர சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கிற பொழுது இது வக்ஃபு சொத்தும் அதே கேட்டகரியை சேர்ந்தது தான். எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன இருக்கு, அதை பற்றி நமக்கு சரியா விஷயங்கள் இருந்தால் தெரியவில்லை என்றாலும் கூட இந்தியாவிலே ரயில்வே துறைக்கு பிறகு இதற்குத்தான் அதிகமாக சொத்து இருக்கிறது என்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையினால இது எப்படி நாம சரியா பயன்படுத்தினால தான் மற்றவர்கள் இதை ஆக்கிரமிக்க முற்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபரில் அவர்களுக்கு ஒரு நிலம் கிடைக்கிது. இப்போ நபியிடம் வந்து சொல்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது ரொம்ப விலை உயர்ந்த நிலம், நிறைய ரேட்டுக்கு போகும், எனக்கு ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய சொத்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை. இந்த சொத்தை, இந்த கைபர் நிலத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்த நினைக்கிறேன். என் குடும்பத்து மட்டுமல்ல, நானும் அனுபவிக்கணும், எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து இது, அதே நேரத்தில் நல்ல விதமாக பயன்படுத்தணும், என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதை வக்ஃபு செய்து விடுங்கள், வக்ஃபு செய்து விடுங்கள், நீங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள், வீடு கட்டுங்க, அதில் நீங்கள் என்ன வேணால் செய்து கொள்ளுங்கள், மற்ற ஏழைகளுக்கும் அதில் தங்குவதற்கு குடிசை போவதற்கு நீங்கள் விட்டு விடுங்கள், அது ஒரு பெரிய இடமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதை உங்களுடைய குடும்பம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதில் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் தானம் செய்து விடுங்கள், அதை விற்கக்கூடாது, அது உங்களுடைய வாரிசுகள் அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது, அதை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 3 விஷயம் சொன்னாங்க வக்ஃபுல. உமர் ரலியல்லாஹு சொத்து தான் அது. எப்போ அவங்க வக்ஃபு செஞ்சுட்டாங்களோ அதற்கு பிறகு அவர்கள் அந்த சொத்தை அனுபவித்துக் கொள்ளலாம், அங்கே வீடு கட்டி அங்கே தாராளமாக இருந்துக்கலாம். ஆனால் அவர்கள் அதில் வரக்கூடிய வீடு கட்டக்கூடிய காசு மிச்சமாவுடைய வாடகை பணம், அந்த பணத்தை தான் இருப்பதற்கான அந்த வாடகை பணமாக ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். அது ஏழைகளுக்கு இல்லையா, ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். உங்களுடைய வாரிசுகள் இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க இருக்கலாம், அனுபவிச்சுக்கலாம், பரம்பரை இருந்துக்கோங்க, ஆனால் அது என்னுடைய நிலம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடாது, வாரிசு ஆக முடியாது. 3வது, அது யாருக்கும் எடுத்து அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது, விற்கக்கூடாது, அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு இவ்வளவு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில குடும்பங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், அவர்கள் நிலத்தை அல்லாஹ்வுக்கு வக்ஃபு செய்வார்கள், அவர்கள் தங்கியிருப்பாங்க, வீடு கட்டணும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த நிலத்திற்கான அந்த கிரயத்தை அங்கே இருக்க பள்ளிவாசலுக்கோ அல்லது யாருக்கா ஏழைகள் விஷயங்களுக்கோ தானமாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து தப்பிப்பார்கள். 2வது விஷயம், ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வக்ஃபு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணணும். ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டுறது நடத்த கொடுத்துறாருன்னா பள்ளிவாசல் மட்டுமே அதை கட்ட வேண்டும். பள்ளிவாசல் இருக்குது, அது வருமானத்துக்காக இந்த இடத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ் கட்டுவோம்னா அது சரிப்பட்டு வராது.
எதற்காக வக்ஃபு செய்தாலும் அதை செய்தான் செய்ய வேண்டும். மாற்றி செய்தாலும் இது அல்லாஹ்வுடைய சொத்திலே கை வைப்பதற்கு சமமாக ஆகிவிடும். ஆக இப்படி நமக்குள்ளேயே ஏராளமான பொருள் படுகிறது. ஒருத்தர் தண்ணியை வைக்கிறார், தண்ணி ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால், குடிப்பதற்காக ஏற்பாடு செய்தால் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அது வக்ஃபாகிவிட்டது. அதை பாத்திரம் கழுவதற்கு பயன்படுத்தினாலும் கூட அதிலும் அல்லாஹ்வுடைய சொத்தை வீணாக்குவதற்கு சமம். ஆகையால் இது போன்ற வக்ஃபை பற்றியும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதனுடைய முழுமையான விவரங்களை நாம் தேடி கண்டுபிடித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பானி வக்ஃபு இருந்தால் வீடு கட்டியிருக்கான், வீடு கட்டியிருக்கான்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாமளே பல இடங்களில் அநியாயங்களும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கும்போது அவர்களை செய்வதில் என்ன ஒரு யதார்த்தம் இருக்கிறது? இப்போ பாருங்கள், ஒரு தர்கா இருக்குன்னு சொன்னால் தர்காவை சுற்றி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். காரணம் என்ன? அது ஏழைகளுக்காக, முஸ்லிம்களுக்காக, வழி போவதற்காக, இப்போ சத்திரம் போல தங்குவதற்காக. ஒரு பள்ளிவாசல் படி சில பெரிய கிரவுண்டு இருக்கும். நம்மளாம் ஒரு சோறு கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே கிரவுண்டில் தர்காவில் உட்காந்துருப்பாங்க, பள்ளியாசில் உட்காந்து குழு என்று சொல்லி அது ஏழைகளுக்காக உள்ளதை சரியாக பயன்படுத்தாமல் அல்லது ஆக்கிரமிப்பு செய்ததின் காரணமாகத்தான் இன்று பலருடைய கண்கள் அந்த சொத்துக்களின் மீது பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம், நமக்குள்ள சொத்துக்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம். இது போன்ற அநியாயக்காரர்களுடைய கையாளரை விட்டு நம்முடைய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாக்க என்று துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து முஸ்லிம்களுடைய முன்னோருடைய சொத்தை பாதுகாத்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் தந்துருவானா என்று கூட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.